கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இசையா. ஹல்லேலூயா, 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 ஆமென். எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இசையா. எனக்காக சிலுவை நீர் அறைந்தீர், எனக்காக திருரத்தம் நீர் சிந்தினீர், எனக்காக சிலுவை நீர் அறைந்தீர், எனக்காக திருரத்தம் நீர் சிந்தினீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இசையா. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உச்ச தலைவர் உள்ள வாழ்வதை தேவனே பரிசுத்தப்படுத்து. பாதம் பரிசுத்தம் அல்ல, நீர் விரும்புகிற பரிசுத்தம், நாங்கள் விரும்புவதல்ல, நீர் விரும்புகிற பரிசுத்தம். அதுவே சுத்திகரியும், பயப்படுகிற பயம் உண்டாகும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே, இந்த ஜனத்தை உமக்கு நேராய் நடத்த கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் வாசிக்க கேட்போம். 15ஆம் வசனம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவராலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறார், ஆனாலும் அவன் அசைய நிதானிக்கப்படான். இந்த செய்தி ஆவிக்குரிய நிதானிப்பு. Praise the Lord. Amen. எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நம்பினாரு, எல்லாரையும் நேசிச்சாரு, எல்லாரையும் நம்பினார். ஆண்டவராகிய இயேசு எல்லாரையும் நேசிச்சாரு, எல்லாரையும் நம்பல. மறுபடியும் சொல்றேன், கானாவூர் கல்யாணத்துல சாப்பாடு திருப்தியா சாப்பிட்டாங்கன்னு போட்டிருக்கு. அந்த அதிகாரம் எப்படி முடியுது? 2வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிச்சு படிங்க. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை மனுஷரை குறித்து முந்தின வசனம், அப்படி இருந்தும் எல்லாரையும் அறிந்திருந்தபடியால்
அவர்களை நம்பி இணங்கவில்லை. யோசுவாவும் காலேபும் அவங்களுக்குள்ள ஒரு நிதானிப்பு இருந்துச்சு. என்ன இருந்தது? நிதானிப்பு. இது எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்க போறது இல்லை, அவரோடு இருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான். கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவர்கள் ஒரே ஆவியாய் இருக்கிறார்கள். Praise the Lord. எல்லாரையும் நேசிக்கணும். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் கொரிந்து சபைக்கு பவுல் மூலியமாய் கொடுக்கிற ஆலோசனை என்னன்னா, எச்சரிப்பு. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் சத்தியங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். வெந்ததை சாப்பிட்டுட்டு அப்புறம் விதி வந்து சாவுறதுக்கு நம்ம வாழல. என்ன பழமொழி? வெந்ததை சாப்பிட்டு விதி வந்து அப்படி அல்ல. லைஃப் ஒரே ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு, அது கவனமா வாழ முடியும். மறுபடியும் சொல்றேன், வாழ்க்கை என்பது நடிப்பல்ல, அது வாழ்ந்து காட்ட. நடிப்பதற்கு இந்த வாழ்க்கை அல்ல, வாழ்ந்து காட்ட. Praise the Lord. நீதிமொழிகள் முதல் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அறிந்து உணர்ந்து விவேகம் நீதி நியாயம் எல்லாம் சொல்லுங்க, அடையலாம். புக் அப்படியே சொல்றேன். புக்ஸ் இன்ஃபர்மேஷன், பைபிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன். மற்ற புஸ்தகங்கள் எல்லாம் மண்ணுக்காக, பெண்ணுக்காக, பொண்ணுக்காக. இந்த வேத புஸ்தகம் மனிதனுக்காக. Praise the Lord. அந்த ஆவியானவர் தெளிவாக ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். வாசிமா, வாசிச்சு விட்ட பகுதியை வாசி. விவேகம் நீதி நியாயம். இது உலகத்தின் நீதி அல்ல, பரலோகத்தின் நீதி. புரியுதுங்களா? விவேகம் நீதி நியாயம் நிதானம். கொரிந்தியர்ல வாசிச்சீங்க, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். சந்தேகம் வேற, நிதானம் வேற. சந்தேகம் வேற, நிதானம் வேற. ஆவிக்குரியவனுக்கு சந்தேகம் வராது, ஆவிக்குரியவனுக்கு நிதானம் வரும். செம்மையான வழி வேற, செழிப்பான வழி வேற. மற்ற புஸ்தகங்கள் எல்லாம் செழிப்பை காட்டுகிறது, வேதம் மாத்திரமே செம்மையான வழியை காட்டுகிறது. Praise the Lord. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 3:26, கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். சபையாரெல்லாம், கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி என்ன பண்ணுவாரு? யாரை காப்பாரு? யார் கால சிக்காது? அதான் பாயிண்ட். இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு ஆவிக்குரிய நிதானம், ஆவிக்குரிய நிதானிப்பு. இது அநேக குடும்பத்தில் இந்த நிதானிப்பு இல்லாததுனால குடும்பங்கள் உடைக்கப்படுகிறது, பாதிக்கப்படுகிறது. வசனம் தெளிவாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 2:11, நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். 12, அதனால் எல்லாரையும் கூட சேர்ந்து சொல்லுங்க, தப்புவிக்கப்படுவாய். 15ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? தப்புவிக்கப்படுவாய். சில பேர் பைபிளே படிக்கிறது இல்லை. வேதம் சொல்லுது, இவைகளால் நிதானம் நீதி நியாயம் இவைகளை படிக்கும் போது
நிதானம் கிடைக்கும். இந்த வார்த்தையை படிக்கும் போது எது நீதி, எது உண்மை, எது 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 உண்மை, எது சத்தியம் இத படிக்கும் போது தான் தெரியும். அங்க ஒரு வார்த்தை போட்டிருக்கு 15ஆம் வசனம், நீ தப்புவிக்கப்படுவாய். என்ன போட்டிருக்கு? நீ தப்புவிக்கப்படுவாய். தூங்கும் போது தலையான கடையில வச்சு தூங்குறவங்களும் உண்டு. எங்க தூங்கும் போது தலைகாணியில் வச்சு தூங்கிடுவாங்க, போகும்போது சர்ச்சில் பைபிள் வச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லை, பெட்டியில் போகிற வரைக்கும் நம்மளோட இருக்கணும். முடிஞ்ச பெட்டியோடவே வரணும் அந்த பைபிள். சொல்லுங்க, நீ தப்புவிக்கப்படுவாய். அப்ப யார் தப்புவிக்கப்பட? நிதானம். செய்தியினுடைய தலைப்பு ஆவிக்குரிய நிதானிப்பு. நிறைய விஷயங்களை காட்ட போறேன். சீஷர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி எப்படி நிதானிச்சாங்க, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு எப்படி நிதானிச்சாங்க. மறுபடியும் சொல்றேன், சந்தேகம் வேற, நிதானிப்பு வேற. சைக்காலஜி வேற, ஆவியானவர் வேற. புரியுதுங்களா? சைக்காலஜி ஃபெயிலியர் ஆயிடும், ஆனா ஆவியானவர் என்னைக்குமே ஜெயமா தான் இருக்கும். சைக்காலஜி தோற்று போகும், ஆனா ஆவியானவருடைய வார்த்தையை தோற்று போகாது. அதை கரெக்டா இருக்கும். அதான் பெரிய பெரிய கல்விமான்கள் எல்லாம் இந்த வேத புஸ்தகத்தை வச்சு படிக்கிறாங்க. இயேசு ஏற்றுக்கொள்ளாதவங்களும் படிக்கிறாங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. நிதானம் ரொம்ப அவசியங்க. நிதானம். பதறக்கூடாது, பதறிடக்கூடாது. ஆவிக்குரிய நிதானம் அவசியம். தேவனோட ஒரு ஐக்கியம், தேவ சபையோட ஒரு ஐக்கியம், வசனத்தோடு நீங்க சரியா நிதானிச்சு இருப்பீங்கன்னா உங்க ஓட்டம் ஜெயமா முடியும். மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் எப்படி ஆரம்பிக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி முடிக்க போகிறோம் என்பதுதான் முக்கியம். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. இந்த வேதத்தை எவ்வளவு வாசிக்கிறீங்களோ, இந்த வேதத்துக்கு முன்னாடி எவ்வளவு நீங்க கீழ்ப்படுகிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு நிதானம் கிடைச்சது. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது ஆப்ரேட் ஆயிடும். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் தேறினவங்க இருக்கிறீங்க, குழந்தைய போலவங்க இருக்கிறீங்க. எல்லாரோட கர்த்தர் பேசுவாராக. அல்லேலூயா. நீங்க படிக்கிறத விட கவலைப்படாதீங்க, ஆலயத்துக்கு கரெக்டா வந்துருங்க. வேதத்தை எழுத்து கூட்டி படிங்க. நிதானம் என்னன்னு அவரே கற்றுக் கொடுப்பார். சொல்லுங்க, 3:26. கர்த்தர், சொல்லுங்க, கர்த்தர் என் நம்பிக்கையாயிருந்து என் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். 2வது அதிகாரம் 11. நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை, சொல்லுங்க, புத்தி என்னை பாதுகாக்கும். இயேசுவே புத்தி, இயேசுவே ஞானம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்பெஷல் மீட்டிங் எதுக்கு தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி, இதெல்லாம் எதுக்கு வைக்கிறாங்கன்னா நீங்க தப்புனோன்றதுனால வைக்கிறாங்க. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து, நீ தப்பு வைக்கணும்னா வந்து கரெக்டாவா? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, நீ தப்பு வைக்கப்படுவாய். யார் தப்பு வைக்கப்படுவார்? 3வது அதிகாரம் 4 வாசகம் 1 வசனம். என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளையை காக்க கடவது. அங்க ஒரு வார்த்தை போட்டிருக்கு, போதகத்தை மறவாதே. சில பேர் செய்தி என்ன பண்ண மாட்டாங்க, எழுத மாட்டாங்க, அப்படியே உள்ள ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மறவாதே. இதை நீ மறக்காம வச்சுக்கிட்டீங்கன்னா நீ சிக்கிக்கொள்ள மாட்டாய். கொஞ்சம் கொஞ்சமா பரிசுத்தாவின் பலத்தோட வசனத்துக்குள்ள போயிடும். உற்சாகமா இருக்கீங்களா? ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து, இந்த மறுபடியும் சொல்றேன், வேதம் வாசிக்காதவங்களுக்கு, ஜெபிக்காதவங்களுக்கு சந்தேகம் ஆபரேட் ஆகும். புரியுதுங்களா? வேதத்தோடு இருக்கிறவங்களுக்கு, ஆண்டவரோடு இருக்கிறவங்களுக்கு ஆவியானவர் ஆபரேட் ஆயிடும். அது கிரியை செய்வார். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் மூத்தவர்கள், பரிசுத்தவான்கள் கண்டிக்கிறாங்க, போகாதே, பேசாதே,
விட்டு வா. நல்லா கவனிக்கணும். மறுபடியும் சொல்றேன், ஆட்டுக்கு 1 அடி தெரியும், மேய்ப்பனுக்கு 10 அடி தெரியும். புரிஞ்சுச்சிங்களா? ஆட்டின் பார்வை குறுகினது, மேய்ப்பனின் பார்வை நீண்டது. இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், உங்க பார்வையை விட உங்களுக்கு கொடுத்திருக்கிற மேய்ப்பனுடைய பார்வை ரொம்ப ஷார்ப்பு. நீங்க ஒரு பக்கத்தை பார்ப்பீங்க, அவங்க இன்னொரு பக்கத்தையும் பார்ப்பாங்க. புரியுதுங்களா? அதனால இது வந்து தாவீதுக்குரிய வாழ்க்கை விளையாடுறது கொடுக்கல, இது ரத்தம் சிந்தி கொடுத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்து கொடுத்திருக்கிறார். இது ரத்தத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட சபை. சிலுவையில சிந்தின ரத்தத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஒரு சத்தியத்தை உங்களுக்கு காமிச்சு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிடுறேன். யோவான் 9வது அதிகாரம் 1ஆம் வசனம். புதுசா வந்தவங்க, குழந்தையா இருக்கிறவங்க, தேறினவங்க எல்லாரோட கர்த்தர் பேசுவாராக. யோவான் 9வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடராகிய ஒரு மனுஷனை கண்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவன் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவன் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனுக்கு வெளிப்படும் பொருட்டு. நல்லா கவனிக்கணும், அண்டர்லைன் பண்ணிடுங்க. அங்க ஒரு வார்த்தை போட்டிருக்கு, பிறவி குருடன். என்ன போட்டிருக்கு? கவனிக்கணும். அவன் என்னைக்கு இயேசு அவனை சந்தித்தாரோ, ஒரு வார்த்தை காட்ட போற, ஆச்சரியமான வார்த்தை. 9வது அதிகாரம் வாசிங்க, 8ஆம் வசனம். கண்டிருந்தவர்களும் சிலர் நல்லா கவனிக்கணும், அண்டர்லைன் பண்றீங்களா? 15ஆம் வசனம். அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன். 11ஆம் வசனத்துல இயேசு எண்ணப்பட்ட ஒருவர். என்ன போட்டிருக்கு? 17ஆம் வசனம் கடைசி வார்த்தை, அவர் தீர்க்கதரிசி. என்ன போட்டிருக்கு? 34ஆம் வசனம், அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே. இந்த குருடன் என்னைக்கு ஆண்டவர் இவனை சந்தித்தாரோ அவனுக்கு போதிக்கிற வரம் ஆபரேட் ஆயிடுச்சு. போதிக்கிறான். புரியுதுங்களா? அவங்க நிதானிப்பு வேற, இவனுடைய நிதானிப்பு வேற. கரெக்டா கெஸ் பண்றான். அவர் என்ன போட்டிருக்குன்னா இயேசு. என்ன சொல்றான்? 17ல சொல்றான் அவர் ஒரு தீர்க்கதரிசி. 29, 30, 31 ஆச்சரியமா பேசுறான். இதை வச்சு இங்க எல்லாரும் என்ன வார்த்தை கொடுக்குறேன் தெரியுங்களா? ஒரு குருடன், நல்லா கவனிக்கணும், என்றைக்கு இயேசு அவனை தொட்டுட்டாரோ அவன் படிச்சவங்களுக்கே டீச் பண்ணான். புரிஞ்சுச்சிங்களா? ஸ்கூலுக்கு போல, காலேஜுக்கு போல. அதனால எனக்கு வந்து நிறைய பேர் சொல்றாங்க ஸ்கூலுக்கு போல, காலேஜ் போல. அதாவது வாழ்க்கையில குடும்பத்துல சரியான நிதானிப்பு இல்லாததுனால யாரை சேர்க்கக்கூடாது, யாரை சேர்க்கணும், எப்படி பேசணும் தெரியல. இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், ஆடியோ பைபிள் வந்துருச்சு. என்ன பைபிள்? படிக்க தெரியாது உங்களுக்கு. இந்த வார்த்தை உள்ள போகும்போது உங்க பிரைன் ஓபன் ஆயிடும், உள்ள ஒரு வெளிப்பாடு வரும், உள்ள ஒரு நிதானிப்பு வரும். இந்த வசனம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மறுரூபத்தை தரும். வாசிங்க அந்த வசனத்தை. எபேசியர் 1வது அதிகாரம் 17ஆம் வசனம். எபேசியர் 1 அதிகாரம் 17ஆம் வசனம். தேவனும் மாணவர் அறிந்து கொள்வதற்கு என்ன ஞானம்? இன்ஜினியரிங் ஞானம் வேற,
உலக ஞானம் வேற, ஆனா ஆண்டவர் அறிந்து கொள்வதற்குரிய ஞானம் வேற. அடுத்தது என்ன ஆவி? ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அடுத்த வரி வாசிங்க பிரதர். போதும். ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. எல்லாம் கையில தட்டி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி எங்களை ஊற்று. கையில தட்டி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகம் யாரும் கேட்டு ஒரு சரியான நிதானிப்பு. கர்த்தரின் நம்பிக்கையாயிருந்து என் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். நீ தப்புவிக்கப்படுவாய். சாலமோன் சொல்றார், நீ தப்புவிக்கப்படுவாய். நல்ல யோசனை உன்னை காப்பாற்றும். சத்தியம் உன்னை காப்பாற்றும். இயேசு உன்னை காப்பாற்றுவார். நீ தப்புவிக்கப்படுவாய். பிரைஸ் தி லார்ட். நீ யோவான் 9 வாசிச்சீங்களே, ஒரு வார்த்தை சொல்றேன், வீட்டில் போய் தியானி. யோவான் 9வது அதிகாரம் அற்புதத்தில் ஆரம்பித்து அவர் அறிகிற அறிவுல முடிஞ்சிருச்சு. எதுல ஆரம்பிச்சு? அது அற்புதத்தில் ஆரம்பித்தது. எதுல முடிஞ்சது? எஸ். மன்னாவை விட மன்னாவை தந்த மன்னவர் முக்கியம். நிதானிப்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னாவை அறிந்திருந்தாங்க, மன்னாவை கொடுத்த ஆண்டவர் அறியல. நிதானிப்பு இல்ல அவங்களுக்குள்ள. அநேகர் வீட்டில் செழிப்பு இருக்கு, செழிப்பை தந்தவரை விட்டுட்டாங்க. நான் நைட் சொல்றேன், இயேசுதான் செழிப்பு. வேற எங்கேயும் தேடி ஓட வேண்டாம். புரிஞ்சுங்களா? அதனால எல்லாமே அவருக்குள்ளதான் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், அற்புதம் பரலோகத்துக்கு கொண்டு போகாது, அற்புதத்தை செய்யற இயேசுதான் பரலோகம் கொண்டு போவாரு. எதை நம்புறீங்க? சத்துருடைய மிகப்பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? அற்புதத்தை தெரிஞ்சுக்கோ, செழிப்பை தெரிஞ்சுக்கோ, ஆனா இந்த அற்புதத்தையும் செழிப்பையும் தர ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள நிதானிப்பு அவசியம். அவன் அந்த அற்புதத்தோட போல அவன் அறிக்கை பண்ணான், அவர் இயேசு, அவர் தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. அது சொல்றேன், ஒரு நிதானிப்பு அவசியம். நிதானிப்பு இல்லாததுனால அநேக தோல்விகள் குடும்பத்துல. ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. என்ன ஆவி? ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. வாசிக்கலாம். மத்தேயு 26வது அதிகாரம் 21ஆம் வசனம். அவர் 22 அவர்கள் மிகவும் துக்கமடைந்து நானோ என்று ஒவ்வொருவராக கேட்கத் தொடங்கினார்கள். நல்ல கவனிக்கணும், இவங்களுக்குள்ள இன்டர்வியூ வைக்கிறான். ஆனால் யோவான் 13வது அதிகாரம் வீட்டில் போய் வாசிங்க. ஆண்டவர் தெளிவா கெஸ் பண்ணிட்டார், காட்டி கொடுக்கிறவன் இங்கே இருக்கிறான். இப்ப பாருங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவங்க நிதானிப்பு எப்படி இருந்துச்சு? பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் சரியான நிதானிப்பு இல்லாததுனாலதான் ஆவிக்குரிய கூட்டங்களை ஜனங்க விட்டு போறாங்க, ஆவி உபதேசத்தை விட்டு போயிடுறாங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிப்பு தெரியல. இந்த ஆராதனைக்கு போனா என்னுடைய மனசுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். இங்க போனா ஆண்டவர் என்னை சந்திப்பாரு. இங்க போனா என் மனக்கண்கள் திறக்கப்படும். இங்க போனா என் தடைகள் உடைக்கப்படும். அந்த நிதானிப்பு இல்லை. அவன் மற்ற ஒருவனால் அல்ல, ஆவிக்குரியவன் தன்னை என்ன பண்றான்? ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆண்டவர் சரியாய் நிதானித்தார். வாசிப்போம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 12ஆம் வசனம்.
அப்போஸ்தலர் 8:12. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கும் ஏற்றவர்களை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றிக் கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களை பெரிய அற்புதங்களை கண்டு பிரமித்தான். இவன் யாரு? ஞானஸ்தானம் எடுத்தவன். இவன் யாரு? ஞானஸ்தானம் பெற்றார்கள். 13ஆம் வசனம். சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று. 20ஆம் வசனம். பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் பணம் உங்களோட கூட நாசமாய் போகக்கடவது. இப்ப பாருங்க, ஆவிக்குரிய நிதானிப்பு பாருங்க, பயங்கர ஷார்ப்பா இருந்தது. என்றைக்கு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்களோ, என்றைக்கு இயேசுவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் அடங்கி இருந்தார்களோ, அன்றைக்கு அவர் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டார்களோ. பாருங்க, 8வது அதிகாரம். நீ கசப்பான பிச்சி பாவக்கட்டு அகப்பட்டு இருக்கிறதை காண்கிறேன். விசுவாசிங்க, கவனிக்கணும், நிதானிக்கணும். எதனால இந்த வியாதி வந்தது? எதனால இந்த போராட்டம்? யார பக்கத்துல நிக்க வைக்கிறோம்? யாரோட பயணிக்கிறோம்? யாரோட ஐக்கியமா இருக்கிறோம்? யாரை சார்ந்து இருக்கிறோம் என்ற நிதானிப்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவசியம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பேதுரு இந்த அதிகாரத்திலே தெளிவாக கண்டுபிடிக்கிறார். பிச்சி தெரியணும். நீங்க பழகிற ஆளுக்கு பிச்சி இருக்கா? மாறுபாடு எழுதி இருக்கா? அந்த ஐக்கியம் உங்களை பாதிச்சிருமா? பரிசுத்த ஆவியானவர் பேதுருக்குள்ள இருந்ததுனால ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். 20 வாசிக்கலாம். 22 ஆகையால் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி வேண்டிக்கொள், உனக்கு மன்னிக்கப்படலாம். 21 இராதபடியால் உனக்கு பங்கும் இல்லை பாவமும் இல்லை. அருமையான தேவஜனமே, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். நிதானிக்கிற ஒரு அனாயிண்டிங், நிதானிக்கிற ஒரு தெளிவு ஜனங்களுக்கு நிறைய பேருக்கு ஆபரேட் ஆகல. நைட்டு 1 மணிக்கு போன் பண்ணி கேட்கிறாங்க, இது செய்யலாமா வேண்டாமா, இந்த வஸ்திரங்களை போடலாமா வேண்டாமா, இதை சாப்பிடலாமா வேண்டாமா. 1 மணி 2 மணி. எப்படி திருமணம் பண்ணணும்னு தெரியல, எப்படி திருமணம் பண்ணி வைக்கணும்னு தெரியல, எப்படி பொண்ணு பார்க்கணும்னு தெரியல, எப்படி மாப்பிள்ளை பார்க்கணும்னு தெரியல, எப்படி வீட்டில் ஃபங்க்ஷன் நடத்தணும்னு தெரியல, சொந்தக்காரங்க கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும்னு தெரியல. அதனால பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை, பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை கரைப்படுத்துகிறார். பேதுரு, அப்போஸ்தலனாகிய பவுல், இவங்கெல்லாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை, ரட்சிப்பை காத்து கொள்றதுல கவனமா இருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். நிதானிப்பு இருந்ததுனால கவனமா இருந்தாங்க. ஞானத்தையும், மறுபடியும் சொல்றேன், டூப்ளிகேட் தன்னை டூப்ளிகேட் சொல்லாது. பொல்லாங்கு தன்னை பொல்லாங்குன்னு சொல்லாது. தீங்கு தன்னை தீங்குன்னு சொல்லாது. எல்லாம் கவனிக்கிறீங்களா? டூப்ளிகேட் தன்னை டூப்ளிகேட் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வராது. தீங்கு நான் தீங்குன்னு சொல்லிட்டு வராது. பொல்லாங்கு நான் பொல்லாங்குன்னு சொல்லிட்டு வராது. அது உண்மை மாதிரி மறைஞ்சு நிற்கும். ஜனங்க அசட்டை பண்றாங்க. ஞானஸ்தானத்தை
பரிசுத்த ஆவியை சுத்திகரிப்ப, வேத வாசிப்ப, தேவனோட உள்ள ஐக்கியத்தை, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை, ஆவிக்குரிய காரியத்தை நீங்க மட்டுப்படுத்திடுறாங்க. இதை மட்டுப்படுத்தும் போது நிதானிப்பு போயிடும். என்ன போயிடும்? சிம்சோன் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை விட்டான். 2 ஆசரிப்பு கூடாரத்தை விட்டான். நம்பர் 3 ஆசாரியனை விட்டான். 4 தேவனோடு உள்ள ஐக்கியத்தை விட்டுட்டான். புரியுதுங்களா? PhD படிச்சுட்டா நிதானிப்பு கிடைக்காது. PhD படிச்சுட்டா வேலை கிடைக்கும். மறுபடியும் சொல்றேன், சைக்காலஜி உலகத்துல இருந்து வருது, ஆவிக்குரிய நிதானிப்பு அங்க இருந்து வருது. எனக்கு தெரியும், சில பேர் தெரியும், மெடல் வாங்கினவங்களாம் தெரியும். மெடல் வாங்குறது தப்பு இல்லை, வாங்குங்க. God bless you. ஸ்கூல்ல மெடல், காலேஜ்ல மெடல், God bless you. ஆனா ஸ்கூல்ல பாஸ் பண்ணிட்டு ஒரு சிலர் எனக்கு தெரியும், காலேஜ்ல பாஸ் பண்ணிட்டு லைஃப்ல ஃபெயிலியர். என்னதுங்க? எதுல ஃபெயிலியர்? லைஃப்ல ஃபெயிலியர். ஏன் தெரியுமா? சாலமோன் சொல்றாரு, இவைகளால் நியாயம், நீதி, நிதானத்தை அறிந்து கொள்ளலாம். Praise the Lord. அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்க ஒரு மந்திரவாதிக்குள்ள இருக்கிற மாய்மாலத்தை கண்டுபிடித்தான். கொஞ்சம் கொஞ்சமா வசனத்துக்குள்ள போறோம், கவனிங்க. இருதயத்தில் எழுது. Praise the Lord. எத்தனை பேர் இருதயத்தில் எழுதுறீங்க தெரியாது. மறுபடியும் சொல்றேன், புல்லாங்கு தன்னை புல்லாங்குன்னு சொல்லாது, தீங்கு தன்னை தீங்குன்னு சொல்லாது. சரிங்களா? பவுல் ரோம் சிட்டிசன், அதிகமாய் படித்தவர். ஆனா ஆண்டவர் அவரை சந்திக்கும் போது பரிசுத்த ஆவியினால நிரப்பினார். எதை நிரப்பினாரு? கமலியன் பாதத்துல படிச்சதெல்லாம் எடுத்துட்டார். அரபிக் தேசத்தில் உள்ள சீனாய் மலையிலே உபவாசித்து தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது, காத்திருக்கும் போது ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி உள்ள வச்சிட்டார். பேரண்ட்ஸ் கவனிக்கிறீங்களா? வயிற்று சுமந்த நாள் முதல், கல்யாணம் பண்ணி வைக்கிற நாள் முதல், கட்டி கொடுத்துட்டா முடிஞ்சிச்சு நினைக்காதீங்க. நீங்க உயிரோடு இருக்கும் போது பிள்ளைகள் சொல்லிக் கொடுங்க, எது ஆவிக்குரியது, எது மாம்சத்துக்குரியது சொல்லிக் கொடுக்கணும். வசனத்திலே இருக்கு. புரியுதுங்களா? வாசிங்க அந்த வசனத்தை. எசேக்கியேல் 44வது அதிகாரம். எசேக்கியேல் 44வது அதிகாரம் 23ஆம் வசனம். பரிசுத்தமானதற்கும் தீட்டானதற்கும் என்ன போட்டிருக்கு? இருக்கும் வித்தியாசத்தை. அப்ப ஆவிக்குரியவனாலதான் வித்தியாசத்தை பார்க்க முடியும், மற்றவங்கள பார்க்க முடியாதுங்க. ஆவிக்குரியவனாலதான். ஆவிக்குரியவனை உலகம் வெறுக்குது. ஆவிக்குரிய உலகம் என்ன பண்ணுது? வெறுக்குது. நம்ம சொல்றோம் அது அசுத்தம், அது பாவம். உலகம் சொல்லும் அது சுத்தம். புரியுதுங்களா? வேதம் சொல்லுது ஒரே கணவன் ஒரே மனைவி, இது வேதம் சொல்லுகிற ஒழுங்கு. ஆனா உலகம் சொல்லுது எப்படியும் வாழலாம். அப்ப அங்கதான் ஆவியானவர் ஆபரேட் ஆகுறாரு. சுத்தம் வேற, அசுத்தம் வேற. Praise the Lord. Amen. அப்ப ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் நாட்களில் எல்லாம் கவனிக்கணும். வாசிங்க அந்த வசனத்தை தயவு செய்து. மார்க்கு 2வது அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா? 1ஆம் வசனத்தில் இருக்கு. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று
ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடி. 5ஆம் வசனம் 5. இயேசு அவர் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இயேசு சொன்னாரு பாவம், ஆனா அவங்க சொல்றானுங்க வியாதி. இயேசு என்ன சொன்னாரு? அவங்க என்ன சொல்றாங்க? வியாதி. எப்படி நிதானிச்சார் பாத்தீங்களா? நம்ம நீ பிரசங்கம் பண்றோம், அது பாவம் உன்னை பின்தொடர்கிறதை விட்டு. வசனங்களை ஆண்டவர் தெளிவா சொல்றாரு பாவம். அவங்களுக்கு கோபம் வருது, வியாதியை போய் பாவம்ன்றாரு. இங்கே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கும் போது, ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி ஆபரேட் ஆகும் போது எது பாவம்ன்றதை காட்டி கொடுக்கும் அந்த அபிஷேகம். அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். எத்தனை பேர் நோட் பண்றீங்க தெரியல, எழுத தெரியாதவங்க பரவாயில்ல. அல்லேலூயா. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். இந்த காரியத்துல ஈடுபடுறதுனால தேவன் விலகிடுவாரா? இந்த காரியத்துல ஈடுபடுறதுனால தேவன் சந்தோஷப்படுவாரா? ஒரு காரியத்தில் ஈடுபடும் போது இது வேத வசனத்தில் இருக்கிறதா? இதான் நிதானிப்பு. அப்ப ஆவிக்குரியவன் முடிவு எடுக்கும் போது சொந்தக்காரங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? வரமாட்டாங்க. இயேசுவே சொந்தக்காரங்க கிண்டல் பண்ணாங்க, பரியாசம் பண்ணாங்க. புரியுதுங்களா? சொந்தக்காரங்க டெம்பரவரி, இயேசு பர்மனன்ட். இயேசு தான் பரலோகம் கொண்டு போக முடியும். மறுபடியும் சொல்றேன், மனிதர்களுக்கு மரியாதை கொடுங்க, ஆண்டவருக்கு பயப்படுங்க. மரியாதை வேற, பயம் வேற. மனிதன் மரியாதைக்குரியவன், என் ஆண்டவர் பயத்துக்குரியவர். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். வாசிங்க அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். எதை கடந்து போனாங்க? வாசிங்க 16ஆம் வசனம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் ஆதாயத்தை உண்டாக்கின பவுலையும் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு கட்டளையிடுகிறேன் அந்நேரமே புறப்பட்டு. பார்த்தீங்களா எப்படி கண்டுபிடிச்சார்? பார்த்தீங்களா அந்த அந்த என்ன சொல்லிச்சு அந்த லேடி? பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷன் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். வேற ஒரு ஆளா தானே சொல்லியிருப்பாங்க, என்ன ஊழியக்காரர் தானே சொல்றாங்க. ஆனா பவுல் சொல்றாரு, பேசுறது அவன் இல்ல, அவனுக்குள்ள இருக்கிற ஆவி. அப்போ உங்களோட பேசுகிற எதிர் நபர், வீட்டுக்கு வர நபர் அசுத்தாவியால் நிரப்பப்பட்டு வராங்களா, பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டு வராங்களா? நிதானிப்பு வேணும். அசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு சொல்லுகிற ஆலோசனை வேற, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு சொல்லுகிற ஆலோசனை வேற. Praise the Lord. Guess நிதானிப்பு. ஆவிக்குரியவன் என்ன போட்டிருக்கு? ஆவிக்குரியவன். மறுபடியும் சொல்றேன், சந்தேகம் வேற, நிதானிப்பு வேற.
அப்போஸ்தலர் 16, 17, 18 பவுல் அந்த பெண்ணு மேல சந்தேகப்படல, அவளுக்குள்ள ஒரு ஆவியை பார்த்தார். புரியுதுங்களா? இன்னொரு வார்த்தையும் சொல்லிடுறேன் இந்த இடத்துல. ரட்சிக்கப்பட்டவங்க வாயில, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க அடிக்கடி அவங்க வாயில பேய் பிசாசு மந்திரம் வரக்கூடாது. புரியுதுங்களா? ஸ்தோத்திரம். உங்க வாயில வருவது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை பேசுங்க, தேவனுடைய சாட்சியை பேசுங்க. புரியுதுங்களா? சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் இயேசுவை பார்க்கிறேன், இயேசு பிசாசை பார்த்துப்பாரு. எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. சில பேர் யாரை பார்க்குறாங்க? பேய் நீங்க ஃபேஸ் பண்ணணுமா, அவர் ஃபேஸ் பண்ணணுமா? இப்படி எப்போ பார்த்தாலும் பேய் பேயின்றாங்க ஜனங்க. சொல்லுங்க, நான் அவரை பார்ப்பேன், அவர் அவனை டீல் பண்ணுவார். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. எதுவா இருந்தாலும் இயேசு மீறி தான் வரணும். உங்க முடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறாரு. டுடே நைட் மெசேஜ் நிதானிங்க, கெஸ் பண்ணுங்க. புரியுதுங்களா? 10 நிமிஷம் பேசினாங்க, 10 வருஷம் வீணா போச்சு. சில பேர் எத்தனை வருஷம் பேசினாங்க? 10 minutes. 10 நிமிஷம் அவன் நிதானிக்காததுனால எத்தனை வருஷம் போச்சு? 10 வருஷம் போயிடுச்சு. மறுபடியும் சொல்றேன், ஒவ்வொரு தெரிந்து கொள்ளுதலுக்கு பின்னாடி ஒரு விளைவுகள் உண்டு. சரியானவைகளை தெரிந்து கொண்டால் சரியான விளைவுகள், தவறானவைகளை தெரிந்து கொண்டால் தவறான விளைவுகள். புரியுதுங்களா? நம்ம ஜனங்க சில பேர் எப்ப பார்த்தாலும் பேய் பிசாசு அவனே சொல்லிட்டு இருக்காங்க. அவன் இருக்கிறான் இல்லைன்னு சொல்ல, நம்மள கர்த்தர் வேலி அடிச்சிட்டார், ரத்த கோட்டைக்குள்ள வச்சிட்டார். ஞானத்தையும் தெளிவையும் அழிக்கிற ஆவி. வாசிங்க அந்த வசனம். யாத்திராகமம் 31வது அதிகாரம் 5ஆம் வசனம். யாத்திராகமம் 31:5. மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கு ஞானம் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக. அந்த ஆவிக்குள்ள என்ன இருக்கு? ஞானம், புத்தி, அறிவு. உலக அறிவு இல்ல, இது தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடிய அறிவு. இந்த ராத்திரி நேரத்தில் சபையை பார்த்து சொல்றேன், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். இயேசு நிதானிச்சாருங்க. நிதானிச்சதுனால அவர் மேல எவ்வளோ குற்றச்சாட்டு. அவர் நிதானிச்சார், தெளிவா போதிச்சார். ஆவிக்குரிய ரகசியங்களை, பரலோக வெளிப்பாட்டை, பிதா தனக்கு வெளிப்படுத்தின சத்தியத்தை சத்தியமா பேசினார். அதை ஜனங்க விசுவாசிக்காம பரிசேயருடைய வார்த்தையை நம்பி போனான். யோவான் 7வது அதிகாரம் 24ஆம் வசனம். John chapter 7 verse 24. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் என்னபடி தீர்ப்பு? நீதிபடி தீர்ப்பு. நிறைய பேர் சபையை விட்டு போனதுக்கு காரணம், இயேசுவை விட்டு போனதுக்கு காரணம் தோற்றம். தோற்றத்தின்படி தங்க சிந்தையில என்ன யோசிச்சாங்களோ அதன்படி போயிட்டாங்க. தெளிவாக வசனம் போட்டு 7:24 வாசிங்க பிரதர். இதுல நிறைய ரகசியம் இருக்கு. இந்த தீர்ப்புன்ற வேர்ட்ல நிறைய பாயிண்ட் எடுக்கலாம். அது ஒரு பாயிண்ட் நீ நைட் சொல்றேன். உங்களுக்கு நீங்களே தீர்ப்பு கொடுத்துறாதீங்க. உங்களுக்கு நீங்களே தீர்ப்பு கொடுக்காதீங்க. இப்படி ஆனா அப்படி ஆயிடும், அது அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும். வசனம் சொல்லுதா? நிதானி. யோவான் 6வது அதிகாரம் 54.
என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்ன சொன்னாரு? நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். மறுபடியும் சொல்றேன், கவனிக்கிறீங்களா? அப்பத்தையும் மீனையும் ஜீரணிக்க முடிந்தது, உபதேசத்தை ஜீரணிக்க முடியல. அப்பம், மீன், இயேசுநாதர் கொடுத்த ஆகாரம் எல்லாமே ஜீரணிக்க முடிஞ்சிச்சு. உபதேசத்தை, சத்தியத்தை, என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கு, ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது, நான் அவனை கடைசி நாள் எழுப்புவேன். தெளிவான நிதானமா அருமையான ஒரு சத்தியத்தை கொடுத்தாரு. என்ன பண்ணாங்க தெரியுங்களா? வாசிங்க 66 66. அதிலே அநேகர் நடவாமல் பின்வாங்கி போனார்கள். 60ஆம் வசனம். அநேகர் இவைகளை கேட்டபோது மற்றதெல்லாம் கடினமா இல்ல, உபதேசம் கடினமாயிடுச்சு. நிதானிக்க தெரியல. இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இன்னைக்கு அன்பு அன்புன்னு சொல்லிட்டு வம்புல மாட்டிக்கிட்டாங்க. சொல்லுங்க, சத்துரு முதல்ல சொக்க வச்சு, சிக்க வச்சு, அல வச்சு. எத்தனை சொக்குது பாஸ்டர், நீ சிக்க போற. என்னதுங்க? அடுத்தது சொக்க வச்சு, சிக்க வச்சு, அழ வச்சு. அழுகைக்கு காரணத்துக்கு முன்னாடி என்னதுங்க? தமிழ் வார்த்தை தானே. அப்ப நிதானிப்பு அவசியம். என்னதுங்க? உள்ள இருக்கிறவரை பத்திரமா வச்சுக்கிடுங்க. உள்ள இருக்கிற விலையேற பெற்ற ஆவியானவரை பத்திரமா வச்சுக்கிடுங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உலகம் என்ன பண்ணுது தெரியுங்களா? உலகம் அது குப்பையை உள்ள வச்சுக்கிட்டு பரிசுத்தமானதை வெளியே வச்சிடறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஃபேர் அண்ட் லவ்லி செல்ஃப்ல இருக்கு, பைபிள் முறத்துக்கு மேல இருக்கு. ஃபேர் அண்ட் லவ்லி எங்க இருக்கு? பத்திரமா இருக்கு. ஆனா பைபிள் எங்க இருக்கு? பருப்பு டப்பா மேல இருக்குது, கால் வைக்கிற இடத்துல இருக்கு. பைபிள் கால் வைக்கிற இடத்துல இருக்குது. பாண்ட்ஸ் பியூட்டி லாக்கர் உள்ள இருக்குது. எப்படி உங்களுக்கு தெரியும் கேட்டீங்கன்னா, ஒருத்தர் ஓபன் பண்ணாங்க, விழுந்து உடைஞ்சிடுச்சு, ஒரே வாசனை. சொல்லுங்க பக்கத்துல, குப்பை வெளியே இருக்கணும், பரிசுத்தம் உள்ள இருக்கணும். உபதேசம் பரிசுத்தம், இயேசு பரிசுத்தம், வார்த்தை பரிசுத்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? எதை எங்க வைக்கணும்? அந்த ஆவிக்குரிய நிதானிப்பு. டைமை எப்படி செலவு பண்ணணும்? ஆவிக்குரியவனுக்கு தான் தெரியும். நேரத்தை எப்படி செலவு பண்ணணும்? ஆவிக்குரியவனுக்கு தான் தெரியும். ஆலயத்துக்கு எப்படி போகணும்? ஆவிக்குரியவனுக்கு தான் தெரியும். உள்ள இருக்கிறவர் எப்படி பத்திரமா வச்சுக்கணும். சொல்லுங்க, ஃபேர் அண்ட் லவ்லியை விட பரலோகம் ரொம்ப காஸ்ட்லி. கரெக்டா பிரதர்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கோச்சிட்டீங்களா பெண்கள் எல்லாம்? இந்த சைடு சொல்லுங்க, என் வஸ்திரத்தை விட, சொல்லுங்க, வஸ்திரத்தை விட, என் பாடி ஃபிட்டை விட இயேசு விலையேற பெற்றவர். ஆமென். சந்தோஷம் வந்துருச்சா? என்ன தெரியுமா சொல்றேன் இந்த ராத்திரி? செல்போன் வேல்யூவை விட, என் வஸ்திரத்தின் வேல்யூவை விட ஆவிக்குரிய வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டுங்களா? புரியுதுங்களாமா? உள்ள இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, கவனமா வச்சுக்கிடுங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். இயேசு நிதானிச்சார், கையில கல் எடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம நிதானிச்சு சொன்னா நம்ம மேல கல் ஏறிடும். எப்படியோ வாழலாம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வாழல விரிச்சு சாப்பாடு.
இப்படிதான் வாழணும்னா தண்ணி கொடுக்குறான். எப்படியோ வாழலாம்னு சொல்றதுக்கு ஹார்லிக்ஸ் கொடுக்குறான். நான் எதையும் நம்பி வரல, பரலோகத்தை நம்பி தான் வந்திருக்கோம். சத்தமே காணுமே. கையில் தட்டி கத்திர சோதனை பண்ணுங்க. கத்தருடைய வல்லமை இறங்கட்டும், மனக்கண்கள் திறக்கப்படட்டும், ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு வரட்டும். ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி, ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. Praise the Lord. அவங்க இரவும் பகலும் ஜெபம் பண்ணாங்க. புதிய ஏற்பாட்டு சபையில பவுலை கர்த்தர் எழுப்பினாரு, அபிஷேகம் பண்ணாரு. சபைகளுக்கு திருவிருந்துனா என்னன்னு காட்டினார். யார் திருவிருந்து எடுக்கணும், எப்படி எடுக்கணும் காட்டினார். நிதானிச்சு காட்டினார். ஒவ்வொரு வசனத்தை புட்டு 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 வச்சார். ஒவ்வொரு வசனத்தை ஆசரிப்பு கூடாரம் என்ன, பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்தை காட்டினார். ஏன் ஞானஸ்தானம்ன்ற ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு கொடுத்தார். எப்படி வஸ்திரம் உடுத்தணும், ஒரு ஒரு ஆவிக்குரிய ரகசியத்தை, சத்தியத்தை சொல்லி கொடுத்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் மாம்சத்தின்படி அல்ல, ஆவிக்குரியபடி ஆலோசனைகளை கொடுத்தார். எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். கலாத்திய சபை எப்படி இருந்தது என்று நிதானிச்சு சொன்னார். மாம்சத்தில் ஆவியில நிதானிச்ச, ஆவியில நிதானிச்ச. Praise the Lord. Amen. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அப்படியே சொல்ற, சந்தேகம் வேற, நிதானிப்பு வேற. வார்த்தையை ஞானமா பேசுங்க. போன்ல வரும்போது கூட பட்டுன்னு வார்த்தை விடாதீங்க. சரி, நான் ஜெபம் பண்ணி சொல்றேன், என்னதுங்க, ஜெபம் பண்ணி சொல்றேன், எங்க பாஸ்டர் கேட்டு சொல்றேன், அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. சொந்தக்காரங்க கோச்ச கூடாதுன்னா சொல்லுங்க, நான் ஜெபம் பண்ணி சொல்றேன், எங்க ஊழியரை கேட்டு சொல்றேன், இல்ல அது ஆராதனை நேரம். நிதானிக்கணும். உங்களுக்கு நல்ல ஒரு சில நேரத்தில் வசனங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்க மனக்கண்ணை திறந்துட்டு இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. வாசிங்க 1 சாமுவேல். பேசிக்கிட்டே போன திரும்ப நோட் பண்ணுங்க. 16வது அதிகாரம் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 5ஆம் வசனம். அதற்கு அவன் பரிசுத்தம் பண்ணி நோக்கி பார்க்க வேண்டாம். அதாவது ஆண்டவர் மாத்திரம் உள்ள ஒரு சத்தத்தை கொடுக்காவிட்டால், ஒரு வெளிப்பாட்டை கொடுக்காவிட்டால், ஒரு நிதானிப்பை கொடுக்காவிட்டால், தாவீது மேல ஊற்ற வேண்டிய தைலத்தை, அந்த அபிஷேகத்தை யார் மேல ஊத்தி இருப்பாரு? தமிழ்நாட்டில் சொல்றோம்ல, யானைக்கும் டீசல். கனத்துக்குரிய தேவ ஜனமே, இதுல இருந்து உங்களுக்கு சொல்ற சத்தியம் என்னன்னா, இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ஊத்துறாங்க, எல்லாமே அபிஷேக தைலமாயிட. கர்த்தர் உங்களுக்கு ஒரு இடத்தை வச்சிருக்கிறாரு, இங்க இருங்க, இங்க சரியான ஒரு அபிஷேக தைலம் ஊற்றப்படும். ஸ்தோத்திரம். விசுவாசிகளுக்கு தெரியல நீ கடைசி காலத்துல யார் ஆவியை பெற்றவன், யார் ஆவியை பெறாதவன். ஆவியை பெறாதவனோட ஆவியை பெற்றவன்றான், ஆவியை பெறாத ஆள ஆவியை பெற்றவன்றான். சத்தியத்தை போதிக்காத ஆள, உபதேசத்தை போதிக்காத ஆள, மாறுபாடாய் பேசுகிற ஆள சரியா நியாயந்திருக்கிறாரு. இன்னைக்கு நைட் உங்களை பார்த்து சொல்றேன், வீட்டை போய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆவிக்குரியவனா என்னை மாற்றும், சரியாய் நிதானிக்கிறவனா என்னை மாற்றும். இவரே தடுமாறும் போது நாம் ஏமாத்துறோம். தடுமாறாதீங்க, திருமண விஷயத்தை தடுமாறாதீங்க.
வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன்ல தடுமாறாதீங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், நான் தள்ளாடுவதில்லை. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட மனைவி நிதானிங்க. சம்பளம் எப்படி வந்துச்சு, எப்படி என்ன நேரத்துக்கு வர, சந்தேகம் வேற, நிதானிப்பு வேற. கணவன்மார்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க வீட்டில் இருக்கும் போது இல்லாத போது யாரும் வீட்டுக்கு வரக்கூடாது. கவனமான ஆள் தான் உள்ள வரணும். புரியுதுங்களா? ஏனென்றால் ஒரு சத்தியத்தை உங்களுக்கு காட்ட போறேன். அந்த வார்த்தை, அதாவது ஒரு சில சாதுரியமாக பேசுவார்கள். எப்படி பேசுவாங்களா? சாதுரியமா பேசுவாங்க. வாசிங்க அந்த வசனத்தை. யோசுவா 9வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். என்ன பண்ணாங்களாம்? ஒரு தந்திரமான யோசனை பண்ணி இந்த அதிகாரத்தை வாசிச்சதுனால உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல போறேன். நம்ம கிட்ட வருகிற ஜனங்கள் ஒரு பகுதியை காண்பிக்கிறார்கள், இன்னொரு பகுதியை மறைத்து விடுகிறார்கள், ஞானமாய் மறைத்து விடுகிறார்கள். புரிஞ்சுங்களா? ஏன் தெரியுங்களா? சத்தினுடைய டார்கெட் ஒரு ஆவிக்குரிய சபையில ஒரு ஆவிக்குரிய தேவ மனுஷனோட கீழே இருப்பது அவனுக்கு பிடிக்காது. ஒரு சிலர் ஒரு பகுதியை பேசி இன்னொரு பகுதியை மறைத்து விடுகிறார்கள். ஞானமாய் பேசி, சாதுரியமாய் பேசி, தந்திரமாய் பேசி, ஒரு பகுதியில பேசி இன்னொரு பகுதியை மறைச்சிடுறாங்க. இந்த செய்தி விசுவாசிகளுக்கு ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு பகுதியை பார்த்துட்டு இன்னொரு பகுதியில ஏமாந்துறாங்க. யோசுவா 9வது அதிகாரத்துல யோசுவா ஒரு பகுதியை பார்த்துட்டு இன்னொரு பகுதியை விட்டுட்டாரு. கர்த்தர் அவரை பாதுகாத்தார். ஆனாலும் அருமையான சிஸ்டர் பிரதர், இந்த நைட் உங்களுக்கு கொடுக்கிற தூது என்ன தெரியுமா? ஆவிக்குரிய ரகசியம் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட தவறான தாக்குதல்களை சத்துரு கொண்டு வருவதற்கு ரகசிய சீக்கிரட் என்னன்னா, சபையை விட்டு பிரிக்க, தேவனை விட்டு பிரிக்க. சில பேர் பாருங்க, சபையில கைத்தறி பாட முடியாது, ஜோம் பண்ண முடியாது, ப்ராப்ளம் தான் கண்ணுக்கு முன்னாடி வரும், பிரச்சனை தான் கண்ணுக்கு முன்னாடி வரும். சில பேர் பார்ப்பேன், ரொம்ப பராக்கிரமசாலியா இருப்பாங்க, ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்பெல்லாம் வாட்ட சாட்டமா வச்சிருப்பாங்க, ஆள் பலம் இருக்கும், பண பலம் இருக்கும், அறிவு புத்திலாம் ஷார்ப்பா கிரியை செய்யும். ஆனா ஒரு சின்ன விஷயத்துல ஏமாந்திருப்பான். தேவ ஜனமே, கணத்துக்குரிய தேவ ஜனமே, விலையேற பெற்ற இயேசுவினுடைய வார்த்தைகள். ஆண்டவர் ஜோஷுவாவை அழைக்கும் போது என்ன தெரியுமா சொன்னாரு? 1வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். தேசத்தை செய்ய நீ போகும் இடமெல்லாம், போகிற இடத்துல புத்தி இருக்கணுமா? போகிற இடத்துல இல்ல, சில பேர் போற இடத்துல புத்தியா இழந்துடுறாங்க. அவங்கள போல மாறி, அவங்கள போல சிரிச்சு. சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஃபங்க்ஷனுக்கு போறோம், அங்க போயிட்டு வரோம். நான் சொல்லுவேன், போயிட்டு நீயா வந்துரு. புரியுதுங்களா? போகும் இடத்தில் வாசி, போகும் இடமெல்லாம் வலதுபுறம். சில பேர் போகக்கூடாத இடத்துல போய் புத்தி மாறினதுனாலதான் ஆலயத்தை மறந்துட்டாங்க. புத்தி மாறினதுனாலதான் ஆவிக்குரிய தகப்பனை மறந்துட்டாங்க. இளையகுமாரனுக்கு என்ன பாதிக்கப்பட்டுச்சு? தெரிந்த புத்தி போயிடுச்சு. அப்புறம் மன தெளிவு வந்தான், வந்ததுனால பாதுகாப்பா இருந்தான். சில பேருக்கு புத்தி தெரியல, அதனாலதான் வரல. சில பேர் வந்தாங்கன்னா புத்தி தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தம்.
Praise the Lord. Amen. கனத்துக்குரிய தேவஜனமே, today night message, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். மனைவியினுடைய தவறான நிதானிப்பு புருஷ கடங்காரன் ஆயிட்டார். புருஷனுடைய தவறான நிதானிப்பு முழு குடும்பமே கடல்ல சாபத்தில் போயிடுச்சு. அதனாலதான் குடும்பம் தேவனுக்கு முன்னாடி நிற்கணும், தேவனுக்கு முன்னாடி இருக்கணும். Praise the Lord. Today night message, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சரியாய் நிதானித்தார், சரியாய் புத்தி சொன்னார். அதனால பரிசுத்த ஆவியானவர் அவரை கொண்டு அநேக நிருபங்களை எழுதினார். அன்பு தாயாரே, படிப்பறிவில்லைன்னு சொல்லாதீங்க. இந்த அபிஷேகத்துக்குள்ள எல்லாமே உண்டு. Praise the Lord. யோசுவா, நீ போற இடத்துல சக்சஸா முடியணும்னா இந்த வார்த்தை வாயை விட்டு பிரியக்கூடாது. சிஸ்டர் அண்ட் பிரதர், ஃபங்க்ஷனுக்கு போக, கல்யாணத்துக்கு போக புத்திமானாய் நடந்து கொள்ள இந்த வார்த்தையை பின்பற்றுங்கள். புத்தி போனதுனால வாழ்க்கை போச்சு. Today night message, நிதானி. ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு, எதுக்கு ஃபோன் பண்ணாரு? Praise the Lord. ஒருத்தர் உதவி செஞ்சா கூட எதுக்கு இந்த உதவி செய்யறாரு? அவர் பக்கம் இழுக்க செய்யறாரா? சுய லாபத்துக்காக செய்யறாரா? அங்க சிக்க வைக்க செய்யறாரா? இதெல்லாம் உலக படிப்பை வச்சு நீங்க ஜெயிக்க முடியாது. இதை வச்சு தான் ஜெயிக்க முடியும். கண்களை மூடி ஜெபம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆவியில நிறைய மழைக்கால் போட்டு வருஷத்தின் கடைசியில வந்துட்டோம். ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை புதிய மனுஷனாய் மாற்றும், புதிய மனுஷனாய் மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறோம். புது சிருஷ்டியாய் மாற்றும் ஆண்டவரே. எல்லா சொல்லுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. எல்லா சொல்லுங்க, சுத்திகரிங்கப்பா. எனக்கு ஒரு ஆண்டவரே, ஒரு முன்னேற்றம் வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சாலமோன் சொல்லுகிறார், நீ தப்புவிக்கப்பட வேண்டுமானால் வசனத்தை படி, போதகத்தை கைக்கொள். நீ கைக்கொள். நீ ஒரு கால் சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தரோட பாதுகாக்கணும்னா நீ ஆண்டவரேவா, ஆண்டவரே புத்தியாய் நடந்து வர விரும்புகிறேன். தெளிந்த புத்தியை தாங்க, தெளிந்த புத்தியை தாங்க. வாயில தரிச்சு கேள், பேரண்ட்ஸ் கேள். தெளிந்த புத்தி, தெளிந்த புத்தி. ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. சொல்லுங்க, ஞானத்தையும் தெளிவை அளிக்கிற ஆவி. என் சந்ததி ஏமாறக்கூடாது, என் சந்ததி சபிக்கப்படக்கூடாது. ஆண்டவரே, ஒரு தெளிவு, ஒரு தெளிவு, ஒரு நிதானிப்பு. ஆண்டவரே, பொல்லாமை ஏமாத்துகிறது. அன்பு ஜனமே, பொல்லாமை தன்னை பொல்லாமை என்று சொல்லாது, தீங்கு தன்னை தீங்கு என்று சொல்லாது. ஓ, இது தீங்கு நிறைந்த உலகம், இது அநீதி நிறைந்த உலகம், இது அக்கிரமம் நிறைந்த உலகம். இந்த உலகத்துல சக்சஸா படிக்கணும்னா ஆவியானவரை கூப்பிடு. ஆவியானவரே கூப்பிடு. ஆவியானவரே, சத்திய ஆவியானவரே, பிதாவின் ஆவியானவரே, வாக்குத்தத்தத்தின் ஆவியானவரே, என்னை நிரப்பு. தெரிந்த புத்தி, தெரிந்த புத்தி, தெரிந்த புத்தி. ஞானத்தில் தெளிவின் ஆவி. ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி உண்டாவதாக, எனக்கு உண்டாவதாக, எனக்கு உண்டாவதாக, எனக்கு உண்டாவதாக, எனக்கு உண்டாவதாக. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்று சொல்ல
அவரை சார்ந்து கொள்ளுங்கள். ஆமென், 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 ஆமென். ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்கள். ஹalleluya. அதனால் ஆவிக்குரியவர் எல்லாம் நிதானித்து அறிகிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து வாழ்வோம். ஆமென். ஆவியானவரை போக வேண்டிய பாதையை காட்டுவார். செய்ய வேண்டிய காரியத்தை அவர் சொல்வார். ஆமென். இந்த நாட்களிலே கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரோடு நேரத்தை செலவிடுவோம். ஐக்கியப்படுவோம். ஆமென். என்னை நடத்தும் என்று சொல்லி கேட்போம். ஆமென். பெரிய பாதையில் இடராதபடி நேர்த்தியாக கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹalleluya. எல்லாம் செய்வோம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். இந்த இரண்டாம் நாள் மாலை நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. ஆவியானவர் பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆவிக்குரியவர்களாய் ஆமென். ஆபத்துக்குரிய சுபாவங்களை, சிந்தனைகளையும், திட்டங்களையும், செயல்களையும் கடிந்து கொண்டு விட்டுவிட்டு ஆவிக்குரியவர்களாய் ஆமென். பரிசுத்த ஆவியானவராக சார்ந்து ஆமென். ஆவியானவர் எங்களை எப்படி நடத்துகிறாரோ அந்த நிலையில் நாம் நிதானித்து அறிந்து வாழ உங்களுடைய வாழ்க்கையை உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். வசனத்தை பேசுகிறது பிரதாசனுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆசீர்வதியும் கர்த்தர் பலப்படுத்துகிறாங்க. உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும். ஆமென். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே